மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. டெல்லி புறப்பட்டார் முதல்வர் விஜய். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்கிறார். தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு 2வது முறையாக டெல்லி செல்கிறார் முதல்வர் விஜய். இந்த டெல்லி பயணத்தின் போது மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திக்க முதல்வர் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி புறப்பட்டார் முதல்வர் விஜய். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி புறப்பட்டார் முதல்வர் விஜய். நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்கிறார். தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு 2வது முறையாக டெல்லி செல்கிறார் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், இந்த முறை முதல்வர் விஜயின் டெல்லி பயணத்தின் திட்டம் என்ன? கூடுதல் விவரம். விக்னேஷ், தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின்பு 2வது முறையாக இன்று டெல்லி செல்கிறார். 3 நாள் பயணமாக இந்த பயணம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தான் முதலமைச்சர் டெல்லி தற்போது புறப்பட்டிருக்கிறார். தற்போது வரை அரசு தரப்பிலோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பிலோ 2 தரப்பிலும் வந்து முதலமைச்சருடைய முழுமையான பயண திட்டம் என்பது தற்போது வரை வழங்கப்படவில்லை. இருப்பினும் கூட தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் இன்று மாலை குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் இருவரையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். நாளை மறுநாள் டெல்லியிலிருந்து அவர் புறப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வரை அரசு தரப்பிலிருந்தோ அதே போன்று கட்சி தரப்பிலிருந்து 2 தரப்பிலும் இருந்தும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக அவருடைய முழுமையான பயண திட்டம் என்பது வழங்கப்படவில்லை. இருந்தாலும் கூட அவர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவரை சந்திப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடன் கூட்டணி வைத்திருப்பக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை அவர் இந்த முறையாவது கடந்த முறை சந்திக்காமல் இருந்தது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த முறையாவது அவர் சந்திப்பாரா என்று கேள்விகள் இருந்திருக்கிறது. இருப்பினும் கூட காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்தும் கூட தற்போது வரை அந்த சந்திப்புக்கான உறுதியாக நடைபெறும் என்பது தொடர்பாக 2 தரப்பிலும் இருந்தும் தற்போது வரை உறுதி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட இன்று மாலை அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களையும் சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்று மாலை அவர் டெல்லி சென்ற பின்பு முதலமைச்சர் டெல்லி இன்றைக்கு தற்போது 10 மணிக்கு புறப்படுகிறார். அவர் டெல்லிக்கு சென்று சேர்ந்த பின்பு அவருடைய முழுமையான திட்ட விவரம் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக நாளை பிரதமர் தலைமையில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று முதலமைச்சர் தமிழகத்தினுடைய நிதி தேவை, அதே போன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான கோரிக்கைகள் குறித்து அவர் பேச இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ். ஓகே சந்தானம், தற்போது வரை முழுமையான முதல்வரின் பயண திட்டம் என்பது தெரிய வரவில்லை. இருந்தாலும் இன்று மாலை குடியரசுத் தலைவரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. நாளை நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். டெல்லி புறப்பட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.